யார்டி நீ? யார அடிக்கிற கை நீட்டி? வாடி போடினா வாயை உடைச்சிருவேன். எதுக்கு என் ஃப்ரெண்ட் அடிச்ச? உன் ஃப்ரெண்ட் பண்ண காரியத்துக்கு பின்ன அடிக்காம கொஞ்சம் வாங்களா? அவன் என்ன பண்ணனா? ராகிங் பண்றதே தப்பு. அதுவும் ஒரு பொண்ணுகிட்ட போய் ராகிங் பண்ற. அப்ப அடிக்காம என்ன கொஞ்சம் வாங்களா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. காலேஜ்னு இருந்தா கண்டிப்பா ராகிங் பண்ணுவாங்க. அதுவும் ஜூனியர்ஸ் ஜூனியரை ராகிங் பண்ணதா செய்வாங்க. உனக்கு இதெல்லாம் தெரியாதா? எனக்கு ராகிங்லாம் என்னன்னு தெரியும். அதுக்கு நீ இப்படியா? ஒரு பொண்ணுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றாளே. பிடிக்கலன்னு சொல்றப்ப எதுக்கு அந்த பொண்ணை கம்பல் பண்றீங்க? கம்பல் பண்ணா சும்மா விட வேண்டியதானே? உடனே உன் ஃப்ரெண்ட் கை வாங்க. அதுக்கு தான் நான் ஒன்னு வச்சேன் அவனுக்கு. சஞ்சு கலை உனக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்லையா? அவன் அடிக்க கை வாங்க சும்மா நின்னுக்கிட்டு இருக்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அப்படியே நமகா இருக்க நீ. நான் யாருன்னு தெரியாம நீ என்னை அடிச்சிட்ட. இதுக்கு நீ கண்டிப்பா அனுபவிப்ப. சீனியர்னா பெரிய இதுவா? நாங்க பயப்படணுமா அதுக்கெல்லாம்? அதெல்லாம் வேற யார்ட்டே வச்சுக்கோ. என்கிட்ட வச்சுக்கிறாத. என்னம்மா கொஞ்சம் கூட சீனியருங்கிற மரியாதை கொடுக்காம ரொம்ப வாய் ஓவரா பேசிட்டு இருக்க? உங்க ஃப்ரெண்ட் மரியாதை நடந்தா நானும் மரியாதை நடந்திருப்பேன். என் ஃப்ரெண்ட் அடிக்க கை வாங்குறாரு. அப்ப நான் பாத்துட்டு என்ன சும்மா இருக்கணுமா? உங்க ஃப்ரெண்ட நான் அடிச்சவும் நீங்களே எப்படி பொங்கி வரீங்க? அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்ட் அவர் அடிக்க கை வாங்குறாரு. அதனால தான் நான் உன்னை அடிச்சேன் அவரை. ஆனாலும் உனக்கு இந்த வாய் இருக்க கூடாது. சஞ்சு ப்ளீஸ் சஞ்சு அமைதியா இரு சஞ்சு. நீ வாய் மூடிட்டு வா மகா. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட கூடாது. அழுதுகிட்டே இரு. இந்த அழுகுற பழக்கத்தை எப்பதான் நீ விட போறேன்னு தெரியல. நான் யாருன்னு தெரியாம என்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாம என்கிட்ட மோதிட்ட. கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். போ. நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ. எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. எனக்கு தேவை நியாயமா நடந்துக்கணும். அப்படி நீ நடந்துக்க. அதனால தான் நான் உன்னை அடிச்சேன். சஞ்சு வா போகலாம். வா மகா. இவனா இவளை எப்பெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்பெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா. வாவ், மாடர்ன் ட்ரெஸ்ஸை விட சாரியில செம்மையா இருக்கிறா. இவளை எப்படி கரெக்ட் பண்றது? ஆனா எப்படியே இவளை கரெக்ட் பண்ணியே ஆகணும். ஆனா இந்த ராட்சசிங்க கூட்டத்துல ஒருத்தியா இருக்கிறாளே, ஒருவேளை இவளும் அவளை மாதிரியே இருப்பாளோ? இருந்தாலும் நம்ம என்ன அவன மாதிரியா? சூடு சொரணை எதுவுமே இருக்காது நம்மளுக்கு. எல்லாத்தையும் ஊத்துப்பட்டு போய் பேசிட்டு தெரியும். ஆனால் கண்டிப்பாக இவளை விட மாட்டேன். கரெக்ட் பண்ணியே தீருவேன். இது நேத்து நம்ம கிட்ட வளைஞ்ச பாட்டி தானே. இதே இங்க வந்து நிக்குது. சி இவனை பார்த்தா இருட்டைட்டா இருக்கு. ஏய் வாங்கடி போகலாம். காலையில யார் மூஞ்சில முடிக்க கூடாது, அவங்க மூஞ்சில முடிச்சாச்சு. வாங்கடி போகலாம். திமிர் பத்தி இடம் மச்சான். யாரும் மூஞ்சில முடிக்கக்கூடாது, அவங்க மூஞ்சில முடிச்சுட்டு போறானா? ஐயோ, இவளை பார்த்தாலே எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு. சே, லவ்வே பிடிக்காது, லவ் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படிலாம் சொன்னேன். ஆமா சொன்னதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா லவ் பத்தி பேசுறப்ப ஒரு சின்னதாக அட்ராக்ஷனாவது இருக்கும்ல, அதான் சொல்றேன். எவனாவது இந்த உலகத்துல லவ் பண்ணாம கல்யாணம் பண்ணிருக்கானா சொல்லி பார்க்கலாம். எல்லாருக்குமே ஒரு லவ் இருக்கும். கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு லவ் இருக்கும். அது என்னமோ உண்மைதான். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி யாரும் தான் லவ் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்குள்ள சின்னதா ஒரு லவ் இல்லைனாலும் ஒரு லவ் ஃபீலிங்காவது கண்டிப்பா இருந்திருக்கும். எல்லாரும் அப்படிதான் வந்திருப்பாங்க. ஓகே சஞ்சு, அப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையன் இருந்தா கண்டிப்பா லவ் பண்ணுவேங்கிற. போனது ஏனி எங்கே என்று கரைகள் தேடக்கூடாதா? நிலவே நீ எங்கே என்று முகில்கள் தேடக்கூடாதா? ஓ மழை இரவினில் குளிர்ந்தீரம் துடி. உங்களுக்கு எந்த சம் டவுட்டா இருக்கு? கண்ணும் கண்ணும் மோதும் அம்மா, நெஞ்சம் மட்டும் பேசும் அம்மா, காதல் கெட்டு போகும் அம்மா, தூது செல்ல தேடும் அம்மா, பெண்ணுக்கும் மந்தையே போதிக்கும் காதல் தினம் தேவை. காதலுக்கு பள்ளி இல்லையே, அது சொல்லித்தரும் பாடம் இல்லையே. சஞ்சனா, என்ன டவுட்னு சொன்னீங்கன்னா சொல்லி தருவேன். அது ஐயோ அது என்ன டவுட்னு தெரியல, மறந்துட்டேன். மறந்துட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் என் லைன்ல குறுக்க வந்துகிட்டே இருக்காள். இவளை என்னதான் பண்றது? கவின், உங்களை எங்கெல்லாம் தேடுறது? இங்கே இருக்கீங்க? வானந்தினி, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்டு போலான்னு வந்தேன். என்ன டவுட் நந்தினி? என்ன போகுது மூஞ்சி? இதைத்தான் எதிர்பார்க்கறேன். என்ன தள்ளி கரடி முடியாது, என்ன பண்ணுவேன்? இப்போ நீ தள்ளி உட்காரலன்னு வச்சுக்கோயேன், அவர் உன்னை தான் தப்பா நினைப்பாரு. எப்படி? எம்மா சஞ்சனா டார்லிங், என்னை பத்தி உனக்கு தெரியாது, ஓகேவா? தேவையில்லாம என் லைன்ல குறுக்க வராத. கவின் எனக்கு தான். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ, ஓகே? தள்ளி உட்கார வழி விட்டு. கவின், எனக்கு ஒரு சம் டவுட், கொஞ்சம் கிளியர் பண்றீங்களா? வானந்தினி கிளியர் பண்றேன்.
கவின் அப்ப நான் கிளம்புறேன். சஞ்சனா 1 மினிட், நீங்க எதுக்கு போறீங்க? இல்ல பரவாயில்ல கவின், அவங்க உங்ககிட்ட ஏதோ டவுட் கேக்குறாங்க. நான் எதுக்கு நடுவில் நந்தி மாதிரி நான் போறேன். நந்தி மாதிரியா? நாங்க என்ன லவ்வா பண்ணிட்டு இருக்கோம் நந்தி மாதிரி இருக்கிறதுக்கு? எப்படி அவர் வாயில இருந்து நாங்க என்ன லவ் பண்றோமான்னு கேட்க வச்சுட்டேன். எப்படி? டார்லிங், இதை ஏதாவது புரிஞ்சுக்கோ. கவின் எனக்கு தான், ஓகேவா? தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாம ஒதுக்கிக்கோ, ஓகே? கவின் இருக்கிறாருன்னு பாக்குறேன், இல்லைன்னு வச்சுக்கோ உன் தலையில இருக்க ஒரு முடி இல்லாம ஆஞ்சிருவேன். இந்த சஞ்சனாவை என்னன்னு நினைச்சிட்டு இருக்க நீ? நீ எவ்வளவு பெரிய இவ்வளவு வேணாலும் இருந்துட்டு போடி, எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, ஓகே? ஏன் வழியை விட்டு நீ தள்ளி உட்காரு. வெறும் இவ்வளாட்ட எந்திரிச்சு போறேன்னு சொன்னீங்களடி, எந்திரிச்சு போடி. இன்னும் எதுக்கு நீங்க உட்காந்துருக்க? போ, எந்திரிச்சு போ. கவினு செம்ம மாட்டிக்கிட்ட போ. 2 பொண்ணுங்களும் நீ படாத பாடுபடுத்த போகுது போ. நான் அதுக்கடி போகணும், நானா போக முடியாது. இப்போ நீ தானே சொன்ன எந்திரிச்சு போறேன்னே, பெரிய விளாட்டம். எந்திரிச்சு போடி. 2 லவ்வர்ஸ் பர்சனலா பேசிப்பாங்க. இப்படி குறுக்க வந்து நந்தி மாதிரி உட்காந்துருந்தா உனக்கே கொஞ்சம் சீப்பா தெரியல? இடியட், எந்திரிச்சு போடி. 1 மினிட், நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற குறுக்க பேசுறேன்னு எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க. எனக்கே எக்ஸாமுக்கு படிக்கணும். ஆனா இப்ப நீங்க 2 பேருமே டவுட் கேட்காம இருந்தா நான் என்ன பண்றது? கவின், நான் தான் உங்ககிட்ட டவுட் கேட்டு வந்தேன். அப்ப எனக்கு தான் ஃபர்ஸ்ட் நீங்க கிளியர் பண்ணணும், அப்புறம் அவகிட்ட நீங்க கிளியர் பண்ணுங்க. கவின் கிளியர் பண்ணுங்க. ஆகா, சந்தனா மூஞ்சி பார்த்தா இங்க வேற மாதிரி ஏதோ பிரச்சனை நடக்கும் போலயே. கவின், நீ வந்து வசமா மாட்டிக்கிட்ட போ. கவின், எனக்கு இந்த 4th செம் ரொம்பவே டவுட்டா இருக்கு. சோ அத ஃபர்ஸ்ட் கிளியர் பண்றீங்களா? கவின், உங்களை தான். நந்தினி, என்ன கேட்ட? இந்த 4th செம் கொஞ்சம் டவுட்டா இருக்கு, கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டேன். லவ் ப்ரப்போஸ் பண்றது கூட பயமா இருக்கா? ஓடி போய் தைரியமா ப்ரப்போஸ் பண்ணிட்டு போடி. சஞ்சு, சொல்லுங்க கவின். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நில்லு. சொல்லுங்க கவின். கொஞ்சம் மேல அண்ணந்து பாரு. இந்த காலேஜுக்கு முத வந்தப்போ நம்ம 2 பேத்துக்குள்ள ஆரம்பிச்சது மோதல். அந்த மோதலாவே போகும் தான் நான் நினைச்சேன் கடைசி வரைக்கும். ஆனா இப்படி காதலா மாறும் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. எல்லாருமே சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டார்ட் ஆகும்போது மோதல ஆரம்பிச்சுதா காதல்ல முடியும்னு. அதே மாதிரி நம்மளோட லவ்வும் மோதல ஆரம்பிச்சுதா காதல்ல முடிஞ்சிச்சு. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இப்படி என்னை இந்த அளவுக்கு நீ சேஞ்ச் ஆக்குவேன்னு. என் வாழ்க்கையில எனக்கு எப்படிலாம் ஒரு பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்டனோ அது அத்தனையுமே உங்ககிட்ட இருக்கு. உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது உன்னோட திமிர்த்தனம். நீ என்னை அடிச்ச பார்த்தியா, அப்பயே நான் உங்ககிட்ட விழுந்துட்டேன். ஆனா அப்போ அது கோவமா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து நான் வந்து உன் ஃப்ரெண்டை ரேகிங் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஆனால் வந்து நீ அந்த இடத்துல கோவப்பட்டது நியாயமான விஷயம்தான். அந்த இடத்துல உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் அது கோவமாக தான் இருந்துச்சே தவிர மற்றபடி அது எப்போ காதலாக மாறிச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியல சஞ்சு. நான் உடனே சொல்லிடுறேன், ஐ லவ் யூ. ஒண்ணும் இல்லையே. வலிக்குது விடு வேணாம், தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோ. என்ன கொழுப்பு இருந்தா அவளை பிரேக்கப் பண்ண சொல்லிட்டு நீ போய் ப்ரப்போஸ் பண்ணுவேன்? ரொம்ப தாண்டா உனக்கு கொழுப்பு. உன்ன இல்லடா. அப்படியே வந்து புடிச்சுக்கோ. இல்லடா, மரியாதையா இறங்கி கீழே வந்துரு. அப்புறம் என் கையில மாட்டினு வச்சுக்கோ, அவ்வளவுதான் உனக்கு. இறங்கு. வேணாம்மா, நான் கீழே வந்தா நீ அடிச்சிருவேன். உங்ககிட்ட என்னால அடிலாம் வாங்க முடியாது. வேணாண்டி. சரி, நான் அடிக்க மாட்டேன். கீழே இறங்கு. ப்ராமிஸா? சின்ன குழந்தை மாதிரி சீன் கிரெடிட் பண்ணாத. இறங்குனா இறங்கு. மன்னிச்சுக்கோ. இனிமே எதுவும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் ரொம்ப வலிக்குது. சாரி. இனிமே இப்படி பேச மாட்டேன், என்ன மன்னிச்சிரு சஞ்சுமா அப்படின்னு சொல்லி சாரி கேளு. இனிமே இப்படி பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிரு சஞ்சுமா. ப்ளீஸ் வலிக்குதுடி. வெற்றி பாவண்டி உன் கவின். மன்னிப்பு கேட்டனால விடுறேன். ஹே கவின், இறக்கி விடுங்க. என்ன பண்றீங்க? என்ன மன்னிப்பு கேட்க சொன்னீல, அதுக்கு உனக்கு நான் பனிஷ்மென்ட் தர வேணாம்? இது ரொம்ப ஓவரா இருக்கு. தப்பு பண்ணது நீங்க தானே, நீங்க தான் சாரி சொல்லணும். அப்புறம் எதுக்கு எனக்கு பனிஷ்மென்ட் தரீங்க? அடி வாங்குவீங்க. இறக்கி விடுங்க கவின். முடியாது, இப்படி எதை தூக்கி வச்சிட்டு இருப்பேன். கவின், என்ன கவின், சின்ன குழந்தைத்தனமா இருக்கு கவின். இறக்கி விடுங்க. என்னடி நீ இந்த மாதிரி எங்கேயாவது வந்தாதாண்டி
என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கு நீ இப்படியா தூக்கி வச்சுக்கிட்டா இறக்கி விடுங்க கவின் உங்களுக்கே இது நின்றிருந்தோ என்றேனோ நம் மூச்சின் மின்காற்றில் நிறைந்தது. ஒன்றாகிப் போனதே கதவே இல்லாமல் ஆனதே. இனிமேல் நம் வீட்டில் பயமுறுத்துறீங்களாக்கும் வேற ஏதாவது ட்ரை பண்ணிருக்கலாம்ல போங்க கவின் நீங்க பயப்படலையா நீங்க பயந்துருப்பீங்க நான் நினைச்சேன் ஆமா நீங்க சயின்ஸ் லேப்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணுல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனா அது ரொம்ப நேரமா என்னை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கு செட் ஆகுற மாதிரி தெரியல என்னன்னா நான் ட்ரை பண்ணட்டுமா உனக்கு என்ன தெரியும் சயின்ஸ் லேபை பத்தி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண தெரியுமா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காத ஏதாவது ஒண்ணு இது தப்பாயிட்டாலும் தேவையில்லாத பிரச்சனை வந்துடும் அமைதியா இரு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் எனக்கே இங்க ஒண்ணு வரமாட்டேங்குது இருக்கேன் நீங்க இங்க வேற ஸ்பெஷலா வேற ட்ரை பண்ண போறீங்களா இல்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு ஹெல்ப் எல்லாம் பண்ண வேண்டாம் வேணும்னா என்ன வேணும்னா என்னன்னு கேட்டேன் இப்ப எதுக்கு இப்படி வர்றீங்க நீங்க போய் உங்க வேலையை பாருங்க சரி சயின்ஸ் லேப்ல இருக்கீங்கன்னு சொன்னாங்க சரி வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போலாம் காலையில இருந்து பார்க்கவே இல்லைன்னு வந்தா நீங்க பண்றது போல கேடி வேலையா இருக்கு இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனையை சமாளிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படியா அப்படி என்ன பிரச்சனை சி லூசாடி சஞ்சு எதுக்குடி உளர்ற இப்ப மட்டும் அங்க நடந்தது இவர்கிட்ட சொன்னேன் அவ்வளவுதான் அந்த நந்தினி இன்னைக்கு பிரச்சனை நான் சொன்னேன் இல்ல ஏதோ லூஸ் மாதிரி உளறி இருப்பேன் சரி அதை விடுங்க ஓய் என்னடி மறைக்கிறேங்கிட்ட அதெல்லாம் ஒண்ணு இல்ல கவின் சரி நீங்க அதை விடுங்க நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறதா நீங்க வந்தீங்க போய் அதை பாருங்க இப்ப நீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க போங்க கவின் நான் பாட்டுல அமைதியா தான் என்னோட வேலையை பார்த்துட்டு இருந்தேன் ஒன்னு யாரும் சயின்ஸ் லேபுக்கு வர சொன்னது ஃபர்ஸ்ட் நான் இங்க இருக்கேன்னு உங்ககிட்ட இரவு வந்தது சந்திரனால் என் அழகே வந்தது உன்முகமால் வெண்ணிலவோ வாழ்ந்ததும் தேந்திடுமே உன் அழகோ தேந்திடாது வெண்ணிலா இருப்பது சூரியனா இழகே உன்னிற பார்வைகள்தான் உண்மைகள் போரிடும் ஆயுதம்தான் இங்கே என்னை என்ன செய்கிறான் மழையே மனம் உன்னாலே பூ பூக்குதே. இதயம் இதயம் எரிகின்றதே இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றதே உள்ளங்கையில் ஒழுகும் நீர் போல் என் உயிரும் கரைவதென்ன இருவரும் ஒரு முறை காண்போமா இல்லை நீ மட்டும் என் உடல் காண்பாயா கலை என்ற ஜோதியில் காதலை எரிப்பது சரியா பிழையா